வெல்கம் டு காஞ்சி எக்ஸலண்ட். 16/11/2025 அன்று நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 தமிழுக்கான விடைகளை இப்போது பார்க்கலாம். எல்லாரும் கண்டிப்பாக இலக்கணத்தில் தான் ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. நம்ம காஞ்சி எக்ஸலண்டில் இலக்கண வகுப்புகள் தான் சிறப்பாக எடுக்கப்பட்டது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஓகேவா? ஓகே, பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தெரிநிலை பேரெச்ச விகுதிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல தெரிநிலை பேரெச்சம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? என்ன தெரிநிலை பேரெச்சம் அப்படின்னா, காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டி ஒரு பேரை கொண்டு முடியும் எச்ச சொல்லுக்கு தான் என்னதுங்க தெரிநிலை பேரெச்சம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்ட சொன்னா, படித்த மாணவன், படித்த மாணவன் இதெல்லாம். அப்போ படித்த ஆ என்றது வந்திருக்கு. அப்போ ஆ இருக்கக்கூடியது எடுத்துக்கலாம். அடுத்தது படிக்கும் மாணவன், படிக்கும் மாணவன். அப்போ என்றது. அப்போ இந்த ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு என்னதுங்க சரியானது. அப்படி சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, 32. பின்வருவனவற்றுள் முன்னிலை வினை எது அப்படின்னு கேட்குறேன். பின்வருவனவற்றுள் முன்னிலை வினை எது? முன்னிலை அப்படின்னா நம்ம தன்மை, முன்னிலை, படற்கை. முன்னிலைன்னா நம்ம ஓகேவா முன்பு இருப்பது, முன்னால் இருப்பவர்களை பற்றி பேசுவது தான். ஓகேவா? அப்போ பேசினார்கள் அப்படின்னா என்னன்னா, நம்ம முன்னால எங்கேயோ இருக்கிறவங்க பேசினாங்க, அது படற்கையில் வரும். சென்றீர்கள் அப்படின்னா முன்னாடி இருக்கிறவங்க சென்றீர்கள், அப்போ இது முன்னிலை அப்படின்னா. நீங்கள் அப்படின்றது முன்னிலை தான். சென்றால், எவ்வளோ ஒருவள் சென்றால் அப்படின்னா அப்போ அது வந்து என்னதுங்க படற்கை. சரி, ஓகே. அப்போ முன்னிலையில் நம்மளுக்கு 2 வருது. ஆனால் இங்கே ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, வினை அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே நீங்கள் என்பது நீங்கள் எந்த ஒரு வினையும் நீங்கள் அப்படின்னா உங்களை மட்டும் தான் குறிக்கும். அப்போ இது நம்மளுக்கு வராது. சென்றீர்கள், அப்போ நீங்கள் செல்லக்கூடிய அந்த வினையை செய்தீர்கள். இதனால ஆப்ஷன் பி என்பது மிக சரியானது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 33. பின்வரும் தொடர்களில் முற்றெச்சம் எது அப்படின்னா, இது பலமுறை நம்ம டெஸ்ட்லேயே கொடுத்துருக்கோம். ஓகேவா? வள்ளி படித்தனல் என்னதுங்க மகிழ்ந்தாள் அப்படின்றது மிக சரியானது. அடுத்தது மொழிக்கு முதலில் வராத, அடுத்த கொஸ்டின் பாருங்க, மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். அதான் உங்களுக்கு எல்லாம் சொன்ன மெய் எழுத்துக்கள், அதாவது மெய் எழுத்து அந்த இக்குங்க அது முழுசும் என்னதுங்க 18 நம்மளுக்கு என்னதுங்க முதலில், மொழிக்கு முதலில் என்னதுங்க வராது. ஓகேவா? மற்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது ஈரசை சீருக்கு வழங்கப்படும் வேறு பெயர். ஓகேவா? இதெல்லாம் நம்ம டெஸ்ட்ல கூட கேட்டிருக்கோம். ஓகேவா? அதனுடைய இயற்சீர். சரி, ஓகே. 35 முடிஞ்சது. அது 36 பாருங்க, கற்றோருக்கு மட்டும் விளங்குபவையாகும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருவையாக அமையும் சொற்கள் டேஸ் எனப்படும். அப்போ படித்தவர்களுக்கு மட்டுமே புரியணும். ஓகேவா? படிக்காதவங்களுக்கு புரியாது. ஓகேவா? நான் உதாரணத்துக்கு பாருங்க, இந்த பீலி அப்படின்னா என்னதுங்க மயில் தோகை அப்படின்னா நம்ம யார் அது படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஓகே, அப்படி வரக்கூடிய சொற்கள் இல்லைன்னா என்னதுங்க பிரி சொற்கள். ஓகேவா? உயிர், நகம். ஓகேவா? இதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அது 37 பாருங்க, விகார புணர்ச்சியின் வகைகளை 3ஆக பிரிக்கலாம். ஆமா, என்னென்ன விகார புணர்ச்சினா தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னா 3 வகையாக பிரிக்கலாம். அப்போ கன்ஃபார்ம். ஓகேவா? இது சரி, தோன்றல், திரிதல், கெடுதல். அடுத்தது ஊருக்கு செல் என்பது 4ஆம் வேற்றுமை தொடர் அன்று அப்படின்றது. ஓகேவா? இது இதுக்கு வந்து என்ன ஆன்சரு? கூற்று 1 சரி, கூற்று 2 என்னதுங்க சரி. அடுத்தது 38வது கொஸ்டின் பாருங்க, சரியான வியங்கோல் வினைமுற்று சொற்களை அமைமாறு பாடலடியை பொறுத்துக. இது ஒரு பாடலடி. ஓகேவா? ஆக்குவது யாதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது யானெனில் வெகுளி போக்குக. ஓகேவா? இது ஒரு பாடல் அடிகள் தான், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது படிச்சிருந்தா அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் சொல்லுவோம். ஏழைக்கு உதவுதல் சால சிறந்தது என்பார், இத்தொடரில் சால சிறந்தது என்பது இதெல்லாம்
ரிப்பீட்டட் கொஷின் தான். சால, தவ, தட இதெல்லாம் வந்து என்னதுங்க உரிச்சொல். ஓகேவா, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 39 முடிஞ்சது. அடுத்தது 40. உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என்ற தொடரில் உள்ள வினையெச்ச சொற்களை கண்டறிக. அதுக்கு எல்லாமே வினையெச்ச சொற்கள்னா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை ஊ என்று முடியும் அப்படின்னா உருண்டு தவழ்ந்து நெளிந்து இதில் பாயும். அப்போ இம்மு வர்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாய்ந்து தவழ்ந்து உருண்டு. இப்போ இது 2 வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் என்ன என்ற தொடரில் உள்ள வினையெச்ச அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பாய்ந்து அப்படின்றது இந்த தொடரில் இல்லை. அப்போ கண்டிப்பாக இது வராது. அப்போ உருண்டு தவழ்ந்து நெளிந்து அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் இத்தொடரில் பேரெச்சம். பேரெச்சம்னா அந்த ஆ அப்படின்னு முடியணும். வளர்ந்த அப்படின்றத என்னதுங்க பேர் தான். உண்டு பிறந்து இடந்தனில் இப்படிலாம் இதெல்லாம் வராது. வளர்ந்த அப்படின்னு. 41 முடிஞ்சது. அடுத்தது 42. 42 ஒரு பொறுத்துக்க ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். இந்த தடவரை ஏதோ ஒன்று எடுத்துக்குங்க. தடவரை அப்படின்னா தட என்பது உரிச்சல் தொடர். அப்போ டிக்கு உங்களுக்கு என்னது 1 வரும். டிக்கு 1 இதில் இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து செட் பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு என்னதுங்க ஆன்சர் வந்துடும். அடுத்த கொஸ்டின் தமிழ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் திங்க் பண்ணிங்களான்னா ஈஸியாக போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பல் பழ பலவின் பயங்கெழு கொல்லி இத்தொடரில் வர வேண்டிய வல்லின ஒற்று அப்படிங்கிற இது ஒரு பாடல் அடி தான். நம்ம 10th புக்கில் இருக்கக்கூடியது. ஓகேவா, அந்த கொல்லிமலையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடல் அடி. ஓகேவா, கட்டங்கட்டி கொடுத்துருவாங்க. ஓகேவா, பல் பழ ஈப்பு வந்திருக்கணும். இந்த இடத்துல வந்து என்னதுங்க ஈப்பு வந்திருக்கணும். அப்போ ஆப்ஷன் ஏ அப்படின்றத என்னதுங்க இங்கே சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூற்றுக்காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அவனுக்கு. வினைத்தொகையை நன்னூலார் காலம் கறந்த பெயரெச்சம் என கூறினார். கண்டிப்பாக கூறினார். அப்போ மிக சரியானது. வினைத்தொகையானது 3 காலமும் பொருந்துபடி அமைந்து வரும். கண்டிப்பாக 3 காலமும். நம்ம உதாரணத்துக்கு நம்ம மேக்சிமம் என்ன எடுத்தோம்னா வினைத்தொகைக்கு உதாரணமாக ஊறுகாய், ஊறுகின்ற காய், ஊறிய காய், ஊறும் காய் 3 காலத்தை காட்டும். அப்போ கூற்று சரி, காரணமும் சரி. அப்போ ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு என்னதுங்க சரியான ஆன்சர். அடுத்து உயிர்மை எழுத்துக்களில் மொழிக்கு முதலில் வராத எழுத்து எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம கிளாஸ்ல சார் கொடுத்துருக்காரு. ஓகேவா, முதலில் வராத எழுத்து என்னதுங்க தமிழில் முதலில் வராத எழுத்து அந்த ரா அப்படின்னு சொல்லி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகே, பொறுத்துக்க. வெண்பா அப்படின்றது என்னதுங்க செப்பல் ஓசை அப்படின்னா ஏக்கு வந்து என்னதுங்க 4. அப்போ ஆப்ஷன் பி 1. மற்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு ஒன்றே ஒன்று பொறுத்துனீங்களா நீங்கள் ஆன்சர் எடுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் போயிருங்க பாருங்க. 47 என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 இளைஞ்சி சாம்பர் அப்படின்றது இச்சொற்களை அமைந்துள்ள போலியின் வகைகளை முறைப்படுத்துக அப்படின்னா. இப்போ 5 அப்படின்றது என்னன்னா 5 அப்படின்றது தான் 5. ஓகேவா, 5. அப்போ என்னன்னா அனைத்து எழுத்துக்களும் மாறுபடும். அப்போ அது முற்றுப்போலி அப்படின்னு. அப்போ ஆப்ஷன் ஏ முதற் போலின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு. கடைசியில் இது கடை போலின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 ஆப்ஷன் வராது. அப்போ பியும் என்னதுங்க டியும் வர்றதுக்கு சண்டை. அடுத்து இடைப்போலி. ஓகேவா, இளஞ்சி அப்படின்னு இ லா அப்படின்னு வந்திருக்கணும். அப்போ சென்டரில் இருக்கக்கூடிய இடையில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்து தவறுதலாக வந்துங்க. அப்போ இடைப்போலி. ஓகேவா, அடுத்தது சாம்பல் அப்படின்னு வந்திருக்கணும் கடைசி எழுத்து. அப்போ கடைபோலி அப்படின்னா ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு தானே. இதில் வந்து முதற்போலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பியில். அப்போ அது தவறானது. அடுத்தது 48 கபிலர் என்ற சொல்லிற்கான மாத்திரை அளவு அப்படின்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கபிலர் அப்படின்னா கா அப்படின்னா ஒரு குறியெழுத்து ஒரு மாத்திரை, பி என்பது ஒரு குறியெழுத்து ஒரு மாத்திரை, லா என்பது ஒரு குறியெழுத்து ஒரு மாத்திரை, இது மெய் எழுத்து என்னதுங்க அரை மாத்திரை. ஆக மொத்தம் நம்மளுக்கு என்னதுங்க 3 மாத்திரை. சரி, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. நிலைமொழியின் இறுதி எழுத்து
உயிரெழுத்தாக இருந்தால் அப்படின்னா இதுலயே கொடுத்துட்டான், இதுலயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கு. ஓகேவா, இறுதி உயிர், அப்போ உயிர் ஈறு அப்படின்ட்டு. ஓகேவா, மெய் என்ற வார்த்தை இருந்துச்சுன்னா அதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சராக வராது, அதை நீங்கள் கேன்சல் பண்ணிடணும். அடுத்து உயிர் முதல், முதல்னு கொடுத்தனா, ஆனால் இங்கே என்னதுங்க இறுதி, இறுதி என்ன ஈறு, அப்போ ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு என்னதுங்க சரியான ஆன்சர். சரி, ஓகே. 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலும் இடம்பெறும் வேற்றுமை உறுப்பு எது? நீங்க படிச்சேன். ஓகேவா, இரண்டா ஐ ஆல் கு இன், இன் இல் அப்படின்றது இன்னு, அடுத்தது இல், ரெண்டுமே 5ஆம் வேற்றுமையில் வரும். அடுத்து 7ஆம் வேற்றுமையில் இடம்பெறும், அதுவும் என்னதுங்க 7ஆம் வேற்றுமையில் இடம்பெற்றணும். ஓகேவா, இது ஐ ஆல், ஓகேவா, இதெல்லாம் ஐ என்பது 2ஆம் வேற்றுமை உறுப்பு, ஆல் என்பது 3ஆம் வேற்றுமை உறுப்பு, ஆ என்பது பேரெச்சம். ஓகேவா, இதில் வச்சு நீங்கள் ஆப்ஷன் கேன்சல் பண்ணிருக்கலாம். இன்னொன்று 7ஆம் வேற்றுமையில் வந்து காட்டின் கண் புலி இல்லை குகை கண் புலி அப்படின்னு என்னன்னா குகையில் புலி, குகையில் உள்ள இருக்கு. அப்போ ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு என்னதுங்க சரியான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, வில்வாள் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னா எப்படி வந்து வில்லும் வாளும், இம் என்ற உறுப்பு என்னதுங்க மறைந்து வந்துள்ளது, அதனால இதுக்கு பேர் என்னதுங்க உம்மை தொகை. அடுத்தது 52, வில் விற்கொடி இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி யாது அப்படின்னா, இது பிரித்து எழுதும் போது இப்படி எது சேர்ந்துன்னா வில் பிளஸ் அதுங்க கொடி அப்படின்னு. ஓகேவா, இதுதான் விற்கொடி. ரெண்டு சேரும்போது விற்கொடியாக மாறுது. இந்த இல்லானது இர்ரா என்ன பண்ணுது திரிகிறது, இல்லானது இர்ராக திரிகிறது, அதனால இது என்னதுங்க திரிதல் விகாரம், திரிதல் விகாரம். அடுத்த கொஸ்டின் போயிருவோம், கவனிங்க. கீழ்காணும் தொடரில் எது இடைச்சொல் அப்படின்னா, கேட்ட பாடல் அப்படின்னா பெயரெச்சம், அதனால சால சிறந்தது ஒரு சொல்றது, காவேரி பாய்ந்தது அப்படின்னா பெயரெச்சம். அப்போ மற்றொன்று இடைச்சொல் என்னதுங்க மற்றொன்று அப்படின்னு. அடுத்தது கொஸ்டின் பாருங்க, இது ஒரு பொருள். ஓகேவா, வைப்பு என்னும் சொல் குறிக்கும் பொருள் அப்படின்னா அது எது நிலப்பகுதியை குறிக்கும். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க, வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து, இக்குறளில் உள்ள முரண், முரண் அப்படின்றால் என்னன்னா இங்கிலீஷ்ல வந்து ஆப்போசிட் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அது பார்த்தா தன்னை தன்னின் வலியார் மெலியார், இதை பார்த்தோன்னே நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா, வலிமை உடையவர் என்னதுங்க மெலிதவர் உடனே. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து, இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி எது? அதனால இதை பொருள் பண்ண, கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர், உயர்ந்த தேரானது கடலில் ஓடாது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது கடல் ஓடும் நாவாய் ஓடா நிலத்து, நிலத்துல ஓடாது, அவ்வளவுதான். இதனுடைய பொருள் வந்து தேரானது கடல்ல ஓடாது, அதாவது கடல் ஓடக்கூடிய கப்பலானது என்னதுங்க நிலத்துல ஓடாது. அதாவது இதை வச்சு நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, அந்தந்த இடத்தில் அதனுடைய என்னதுங்க தனித்திறனுடன் காணப்படும். அதனுடைய இடத்துல நம்ம சொன்னோம்னா முதலை நீரில் சிறந்த வீரனாக இருக்கலாம், சிங்கமானது காட்டில் சிறந்த, அவ்வளவுதான். ஓகே, இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, அந்தந்த இடத்தில் பிரிது ஒரு மொழியை நாம் என்னதுங்க எடுத்துக்கணும், அதன் பொருளை வேற ஒரு இடத்துல பொருத்தி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு தான் என்னதுங்க பிரிது மொழிதல் அணி வந்துள்ளது அப்படின்னு. சரி, ஓகே. அதே பாருங்க, அதனுடைய பொருள் தான் இதுவும். ஊமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது, நம்ம ஒண்ணு சொன்னது அதுவும் இதுவும் ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேவா, அதனால இருக்கிறத சொல்லிட்டு அதுல இருந்து நம்ம வேற ஒரு பொருளை எடுத்துக்கிறதுனால இது என்னதுங்க இதுவும் பிரிது மொழிதல் அணிதான். அடுத்து பாருங்க, ஆடுக செங்கீரை என்னும் தொடரில் ஆடுக என்னும் சொல்லில் இலக்கண குறிப்பு. ஓகேவா, ஆடுக கா இயர் அப்படின்னு முடிஞ்சாவே நீங்க என்ன சொல்லுவீங்க வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பகாபதம் டேஸ் வகைப்படும் அப்படின்னா, பகாபதம் 4 வகைப்படும், பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடை பகாபதம், உரி பகாபதம் அப்படின்னா. ஓகேவா, அப்ப இது என்னதுங்க 4 வகைப்படும்.
மைமொழி பிழையற்ற தொடர் எது? கொஸ்டின் நம்பர் 60 லாஸ்ட் கொஸ்டின். அப்படின்னா வீர திரை. மயங்கொலி பிழை அப்படின்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அதனால இந்த ரை வந்து நம்மளுக்கு இந்த ரையா வந்திருக்கணும். கொண்டு விண்ணை இடிக்குது. ஓகேவா? அப்போ இதில் பிழை இருக்கு அப்படின்னு. கூ வென்று. அப்போ இதில் இங்கே என்னன்னா இந்த இன் வந்திருக்கணும். விண்ணை அப்படின்றது இந்த நை. ஓகேவா? அப்போ இதுலேயும் என்னதுங்க தவறு இருக்கிற மயங்கொலி. வெட்டி அடிக்குது மின்னல். இதில் வந்து எந்த வித தவறும் இல்லை. தாளங்கள் கொட்டி கணைக்குது அப்படின்றதுல இங்கே என்னது இடிக்குது வானம் அப்படின்னு வந்திருக்கலாம். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் டியும் தவறாக இருக்குது. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சி தான் இதற்கு என்னதுங்க சரியான விடை. ஓகே, இந்த விடை நம்மளுடைய காஞ்சி எக்ஸலன்ட் குரூப் வந்து தயாரித்தது. இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் மீண்டும் மாற்றம் செய்து கொடுக்கப்படும். கண்டிப்பாக மாற்றம் இருக்காது, 100% மிக சரியாக இருக்கும் என்று நம்பிக்கையுடன் கூறிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.